நம் கையில் இருக்கிற வேத புஸ்தகத்தை உயர்த்தி, என்னை உருவாக்கி என் வாழ்வை மாற்றுகிற உம்முடைய பரிசுத்த வேதத்திற்காக இயேசுவே உமக்கு நன்றி. இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். இன்றைய நாள் முதல் நம்ம உன்னத பாடல்கள் 3ஆம் அதிகாரத்தை தியானிக்க தொடங்க போகிறோம். அதில் 1 முதல் 5 அதிகாரங்களே பார்ட்டாக இருக்கிறது. இப்போது இந்த வாரத்தில் நம்ம 1-2 வசனங்களை மட்டும் நாம் தியானிக்க போகிறோம். அடுத்த வாரம் நமக்கு சிலுவை குறித்ததான செய்தி இருக்கிறபடினால அதுக்கு அடுத்த வாரம் செகண்ட் வீக்கில் நம்ம உன்னத பாடல்கள் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் முதல் நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ இந்த வாரம் இன்றைக்கு நாம் 1-2 வசனங்களை மட்டும் நாம் தியானிக்க போகிறோம். உங்களுக்காக நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ராக்காலங்களில் என் படுக்கையில் என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. கவனியுங்கள், ராக்காலங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் நைட்ஸ் என்று ப்ளூரலில் இந்த காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராக்காலங்கள், நைட் ஆஃப்டர் நைட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் நைட்ஸ் என்று ப்ளூரலில் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழில் ஒவ்வொரு இரவிலும், தினமும் இரவிலும், ஒவ்வொரு நாளின் இரவிலும் என்று நாம் அர்த்தப்படுத்தி கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும், தினம் ராத்திரி வந்துருச்சுன்னா என் படுக்கையில் என் ஆத்தும நேசரை நான் தேடுகிறேன், தேடியும் நான் என்ன செய்ய முடியல, அவரை காண முடியவில்லை என்று சூலமித்தி சொல்லுகிறாள். இங்கே நன்றாக கவனித்து பாருங்கள். ராக்காலங்களில் என் படுக்கையில் என் ஆத்தும நேசரை நான் தேடுகிறேன், தேடியும் நான் அவரை காண முடியவில்லை, தேடியும் நான் அவரை கண்டடைய முடியவில்லை. தினம் இரவு வந்துருச்சுன்னா என் ஆத்தும நேசரை குறித்ததான ஒரு பெரிய பாரம், ஒரு வாஞ்சை என் இருதயத்தை துளைத்தெடுக்கிறது. என்னால் என் ஆத்தும நேசரை பிரிந்து அந்த ராக்காலத்தை என்னால் கடக்க முடியலை. அவர் இல்லாமல் அந்த ராக்காலத்திலிருந்து என்னால் ஒரு விடியலை காண முடியலை. எனக்கு என் ஆத்தும நேசர் என் ராக்காலங்களில் எனக்கு தேவையாக இருக்கிறார். அவரை நான் தேடுகிறேன், ஆனாலும் அவரை நான் கண்டடைய முடியவில்லை என்று சொல்லி சூலமித்தி சொல்லுகிறாள். அருமையான தேவனுடைய ஜனமே, ராக்காலங்கள் என்கிறதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? யோபுனுடைய வாழ்க்கையில் அந்த ராக்காலத்தை குறித்து யோபு சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கலாம். யோபு 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். நான் படுத்து கொள்ளுகிற போது எப்பொழுது எழுந்திருப்பேன், ராக்காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்லி கிழக்கு வெளுக்கு மட்டும் அரண்டு புரளுகிறதினால் எனக்கு போதும் என்று போகிறது. பாருங்க, ராக்காலம் எப்படி யோபு உன்னுடைய வாழ்க்கையில் இருந்துதான். நான் படுத்து கொள்ளும் பொழுது எப்பொழுது எழுந்திருப்பேன், ராக்காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்லி கிழக்கு வெளுக்கும் திசையை நோக்கி பயந்து புரண்டு என் படுக்கையிலே நான் படுத்திருப்பேன். அந்த ராத்திரியை நான் கடக்கிறது எனக்கு போதும் என்று போகிறது என்று சொல்லி யோபு சொல்லுகிறான். அருமையான தேவனுடைய ஜனமே, ஏன் அந்த ராத்திரி அவனுக்கு அவ்வளவு கொடுமையான ஒரு காரியமாக இருந்தது? யோபு 30:17 சொல்லுகிறான், வாசிங்க. ராக்காலத்திலே என் எலும்புகள் துளைக்கப்பட்டு என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லாதிருக்கிறது. கவனிங்க, ராக்காலத்தில் என் எலும்புகள் துளைக்கப்படுகிறது, என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லை. என் படுக்கையிலே நான் பயந்து புரண்டு கொண்டு இருக்கிறேன். எப்பொழுது விடியும், எப்பொழுது விடியும் என்று சொல்லி நான் பொழுது விடியும் கிழக்கு திசையை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறேன். என் யோபு கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறான். ராக்காலம் அவ்வளவு கொடுமையானது. ராக்காலம் என்கிறது துன்பத்தை வெளிப்படுத்துகிறது, தனிமையை வெளிப்படுத்துகிறது, ஆதரவற்ற நிலையை வெளிப்படுத்துகிறது, துணையில்லாத நிலையை வெளிப்படுத்துகிறது, வியாதியின் மிக கொடூரத்தை, பயத்தை நமக்குள் கொண்டு வருகிறது. ராக்காலத்தில் நீங்கள் தனிமையாக இருக்கும்போது அல்லது உங்களுடைய சூழ்நிலைமைகள் நீங்கள் நினைக்கும் போது ஒரு பெரிய பாரம், பயம் நம்முடைய இருதயத்திற்குள்ளே வரும். இந்த ராக்காலத்தை அனுபவிக்கிறது இருக்கிறதே ஒரு பெரிய ஒரு கொடுமையான ஒரு காரியம். யோபு சொல்லுகிறான், எப்பொழுது விடியும், எப்பொழுது விடியும் என்று கிழக்கு வெளுக்கும் திசையை நோக்கி நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என் எலும்புகள் துளைக்கப்படுகிறது என்று சொல்லுகிறான். என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லை, என் நரம்புகள் துடித்து கொண்டிருக்கிறது, என் எலும்புகள் துளைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என் வலி, என் வேதனை
கொடுமையாக இருக்கிறது. என் படுக்கை முழுவதும் நான் பயந்து புரண்டு கொண்டு இருக்கிறேன், பயந்து புரண்டு கொண்டு இருக்கிறேன். இந்த ராக்காலத்தில் என் நேசரை தேடுகிறேன், என் படுக்கையில் என் நேசரை தேடுகிறேன், அவரை காணவில்லை, அவரை காணவில்லை. இப்படிப்பட்ட இரவை நாம் கடந்து போவது என்பது நமக்கு போதும் என்று போகும். இப்படிப்பட்ட இரவை நாம் கடந்து போவது போதும் என்று போகும். ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது, ஒரு பெரிய வியாதி இருக்கிறது, ஒரு பெரிய சூழ்நிலைமை இருக்கிறது. அதை கடந்து போவது நமக்கு போதும் என்று போயிடும். அந்த பிரச்சனைகளின் மத்தியில், அந்த சூழ்நிலைமைகளின் மத்தியில், நம் ஆதரவற்று விடப்படுகிற காரியத்தில், அனாதையாக விடப்படுகிற காரியத்தில், ஒரு உதவியும் இல்லாத காரியத்தில் நம் ஆத்தும நேசர் அவரும் நம்மிடத்தில் இல்லாதிருக்கிற ஒரு காரியத்தில் அது ரொம்ப கொடுமையான ஒரு காரியமாக இருக்கும். சூலமித்தி தினம் தினம் இரவில் அந்த காரியத்தை அனுபவிக்கிறாள். என் படுக்கையில் என் ஆத்தும நேசரை நான் தேடுகிறேன், தேடியும் அவரை நான் காணவில்லை. என்னுடைய கொடுமையின் உச்சம் பெரிதாக இருக்கிறது. கொடூரமான சூழ்நிலைமையில், மரண படுக்கையில், பயங்கரமான பிரச்சனையில், விவரிக்க முடியாத தனிமையில் என் தேவனை நான் தேடுகிறேன், அவர் எனக்கு காணப்படவில்லை. நான் தேடியும் காணப்படவில்லை. கைவிடப்பட்ட நிலையில், செய்வதறியாத நிலையில், தனிமையான இரவில் நான் என் நேசரை தேடுகிறேன், தேடியும் அவரை காண முடியவில்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுடைய சூழ்நிலைமைகளில் இந்த காரியத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்களா? உங்கள் பிரச்சனைகளில் தேவனை தேடியும் நீங்கள் பார்க்க முடியவில்லையா? உங்கள் ஆத்தும நேசரை தேடியும் நீங்கள் பார்க்க முடியவில்லையா? உங்கள் பிள்ளையினுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய எல்லா சூழ்நிலைமைகளில் இதை கடந்து போகிற பலன் இல்லாமல், அதை தாங்கி கொள்ள முடியாமல், சகிக்க முடியாத சூழ்நிலையில் உங்கள் நேசரை அதில் தேடி, இயேசு கிறிஸ்துவ அதில் தேடி, இயேசுவே இந்த சூழ்நிலைமையில் ஒரு அற்புதம் செய்ய வாங்க, இயேசுவே நீங்கள் இந்த பயத்தில் என்னோட கூட இருங்க, இயேசுவே நீங்கள் என் கூட இருந்து இந்த காரியத்திலிருந்து எனக்கு ஒரு விடிவை தாங்க அப்படின்னு நீங்கள் தேடும்போது அவர் இல்லாத ஒரு சூழ்நிலையை நீங்கள் அனுபவிக்கிறீர்களா? அதனால் உங்கள் கண்ணீர் பெரிதாக இருக்கிறதா? அதனால் உங்களுடைய இளைப்பாறுதல் இல்லாமல் போகிறதா? நீங்கள் உங்கள் படுக்கையில் புரண்டு பயந்து படுத்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்கள் உடல் நோவுகிறதா? உங்கள் வேதனை, உங்கள் கண்ணீர் பெருகி இருக்கிறதா? அருமையான தேவனுடைய ஜனமே, தேடியும் காண முடியவில்லை, தேடியும் நான் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த பதத்தை வேத அறிஞர்கள் யார் சொல்லுவதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் தெரியுமா? எழுதியிருக்கிறார்கள் தெரியுமா? பின்மாறி போனவனுடைய வார்த்தைகள் என்று சொல்லி இதை வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். நான் தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்லுகிற இந்த வார்த்தையை யார் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் ஸ்லைடன் பீப்புள், பின்மாறி போனவர்கள், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பின்வாங்கி போனவர்கள், ஆத்தும நேசரை விட்டு பின்வாங்கி போனவர்கள் சொல்லுவாங்களாம், நான் தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவனுடைய வார்த்தை எப்படி இருக்கும்? நான் ஜெபித்தேன், எனக்கு பதில் இல்லை. நான் ஜெபித்தேன், எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. நான் ஜெபித்தேன், எனக்கு சுகம் இல்லை. கர்த்தர் என்னை கவனிக்கலை, கர்த்தர் கொடுக்கலை, கர்த்தர் செய்யலை, கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார். நான் அவரை தேடினேன், தேடியும் அவரை காண முடியவில்லை. என்னுடைய மரண படுக்கையில், என்னுடைய பிரச்சனையில், என்னுடைய பெரிய சூழ்நிலைமையில் நான் அவரை தேடினேன், அவரை தேடியும் நான் காணவில்லை என்று சொல்லி பின்மாறி போனவன் சொல்லுவானான். பின்மாறி போனவனுடைய வார்த்தை தான் அதான், அந்த பேக் ஸ்லைடன் பீப்புளோட வார்த்தைகள் என்று சொல்லி வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? எரேமியாவில் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேடியும் காணவில்லை என்பது நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய அறிக்கை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை கண்டுபிடிப்பீர்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. ஏன் நாம் கர்த்தரை
தேடுகையில் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை தெரியுமா? ஏன் கர்த்தரிடத்திலிருந்து நான் பின்வாங்கி போனவனாக காணப்படுகிறேன் என்று என்றைக்காவது நீங்கள் யோசித்து பார்த்ததுண்டா? கர்த்தர் சொல்கிறாரு, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. பாருங்க, ஆண்டவர் சொல்றார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. கர்த்தருடைய ஸ்கேல் நம்முடைய வாழ்க்கையில் எதை அளந்து பார்க்குது பாருங்க. அவர் நம்முடைய பொன்னையோ பொருளையோ செல்வ செழிப்பையோ நம்முடைய அறிவையோ நம்முடைய படிப்பையோ நம்முடைய தகுதியோ நம்முடைய திறமையோ அவர் அளந்து பார்க்கிறவர் அல்ல. அவருடைய ஸ்கேல், அவருடைய அளவுகோல் நம்மிடத்தில் எதை அளந்து பார்க்கிறது? அவர் மீது நாம் வைத்திருக்கிற அன்பை அது அளந்து பார்க்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் அந்த அன்பு எப்படிப்பட்ட விதத்தில் அவருக்கு முன்பாக தெரிகிறது, நாம் எப்படிப்பட்ட விதத்தில் அவருக்கு அதை காண்பிக்கிறோம், அதை அவர் அளந்து பார்க்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு காலத்தில் நான் அப்படி ஜெபிப்பேன், ஒரு காலத்தில் நான் அப்படி வேதம் வாசிப்பேன், ஒரு காலத்தில் நான் அப்படி விசுவாசிப்பேன், ஒரு காலத்தில் நான் அப்படி கர்த்தருக்காக ஊழியம் செய்வேன், ஓடுவேன், கொடுப்பேன், அப்படி கர்த்தருக்காக நிற்பேன். ஒரு காலத்தில் அதெல்லாம் ஒரு காலம். இப்போ எப்படி நீ இருக்கிற? இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய நிலை என்ன? எனக்கும் உனக்கும் உள்ள உறவு என்ன? என்னோடு உனக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? என் மீது உனக்கு இருக்கிற அன்பு எப்படி இருக்கிறது? எனக்காக நீ இன்றைக்கு பாராட்டுகிற வைராக்கியம் என்ன? எனக்காக நீ செலுத்துகிற காரியம் என்ன? எனக்கு நீ கொடுக்கிற நேரம் என்ன? எனக்காக என்னோடு கூட உறவாடுகிற நேரம் என்ன? உன்னை நான் ஏங்கி உனக்காக காத்து கொண்டிருக்கிற நேரத்தில் நீ இந்த உலகத்தில் என்ன காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறாய்? எங்கே உன்னுடைய நினைவுகள் இருக்கிறது? எப்படி உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் நீ கழித்து கொண்டு இருக்கிறாய்? அப்போது உலகத்தில் நம்முடைய எல்லா காரியத்தையும் நம்ம வைத்துவிட்டு ஆண்டவரை ராக்காலங்களில் தேடுகிறது அது ஒரு முடியாத ஒரு காரியம். நீ கர்த்தருக்காக, கர்த்தர் மேலே இருக்கிற அன்புக்காக, கர்த்தருடைய சமூகத்தை பிரசன்னத்தை நீ தவற விட்டுட்டு ராக்காலங்களில் அவரை நீ தேடினால், ராக்காலத்தில் அவரை நீ தேடினால் உனக்கு காணப்பட மாட்டார். அவர் உனக்கு காணப்பட மாட்டார். ஒரு காலத்தில் நான் அப்படி இருந்தேன் அப்படிங்கிறது இல்லை. எப்போ உன்னை அழைச்சாரோ அந்த நாள்லேருந்து நம்முடைய மரணம் வரைக்கும் நம்ம ஆண்டவரிடத்தில் பெருகுகிற அன்பில் நம்ம இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த அன்பில் வளர்ந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் நம்ம காணப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தன் ஊழியத்தின் நிறைவில் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாட்களில் ரொம்ப அழகாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாசித்து பாருங்க, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6, 7, 8 எடுத்து வாசிங்க. கவனிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய சாட்சி! கர்த்தர் என்னை தெரிந்து கொண்ட நாள் முதல் என் மரணம் வரைக்கும் நான் அவர் மீது வைத்த அன்புல, பாசத்தில், நேசத்தில் பின்வாங்காமல் நல்ல போராட்டத்தை போராடினேன், என் விசுவாசத்தை ஓடி முடித்தேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நீங்கள் கிறிஸ்துவ கல்லறை தோட்டத்துக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கல்லறை இருந்துச்சுன்னா ஒரு 90 கல்லறையில் இதை எழுதியிருப்பாங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லி எழுதியிருப்பாங்க. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் உயிரோடு இருக்கும்போதே அதை சொல்கிறார். அவர் உயிரோடு இருக்கும்போதே, இப்பொழுதே தேகத்தை விட்டு பிரிய போகும் நாட்கள் வந்துருச்சுன்னு சொல்லிட்டார். நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் என்று சொல்லிவிட்டார். என் இறுதி நாட்கள் வந்துவிட்டது, என் இறுதி நாட்கள் வந்துவிட்டது, நான் மரிக்கும் தருவாய்க்கு வந்துவிட்டேன். இப்போ சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அவர் கண்களுக்கு முன்பாக தெரிகிறது, நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட நாள் முதல் அவருடைய மரணம் வரைக்கும் அவருடைய நேசருக்காக அவர் நின்றார். அந்த ஆத்தும நேசருக்காக நின்றார். அவருடைய வாழ்க்கையில் ராக்காலம் இல்லாமல் இல்லை.
அந்த ராக்காலத்தில் சூலமித்தி சொல்றா, நான் ராக்காலத்தில் அவரை தேடினேன், தேடியும் அவரை காண முடியவில்லை. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, வாசிச்சு பாருங்க, அப்போஸ்தலர் 23:11 எடுத்து வாசிங்களேன். அன்று ராத்திரியிலே போதும், கர்த்தர் பவுலின் அருகே நின்று பவுலே போதும், பவுலே திடன் கொள் என்றார். பாருங்க, அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்றார், பவுலே திடன் கொள் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய ஜனமே, ராக்காலங்களில் நான் தேடியும் என் நேசரை காணவில்லை என்று சொல்லுகிற சூலமித்தி எங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தர் மேலே வைத்திருந்த அன்புனால அந்த ராத்திரியில், அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு ராத்திரி, கலக்கமான ஒரு ராத்திரி, விடிந்தா என்ன நடக்கும் என்று தெரியாத ராத்திரி, கலங்கி கொண்டு பயந்து கொண்டு இருக்கிற ஒரு காரியம். அந்த ராத்திரியில் ஆண்டவர் வந்து பவுல் பக்கத்தில் நின்றுட்டார், கர்த்தர் வந்து நின்றுட்டார். பவுலே திடன் கொள். கர்த்தர் வந்து அவன் சமூகத்தில் நின்றார், அவன் பக்கத்தில் வந்து நின்றார். அருமையான தேவனுடைய ஜனமே, ராக்காலத்தில் உங்களை கைவிடுகிற தேவன் இல்லை, உங்கள் அண்டையில் வந்து நிற்கிற தேவன் நம்முடைய தேவன். சூலமித்தி சொல்கிறா, நான் தேடினேன், நான் தேடினேன், என் ராக்காலத்தில் என் நேசரை தேடினேன், தேடியும் நான் காண முடியவில்லை. இங்கே பவுல் சொல்லுகிறான், நான் நின்றுக்கிட்டு இருந்தேன், கர்த்தர் அந்த ராத்திரியில் வந்து என் பக்கத்தில் நின்று பவுலே திடன் கொள் என்று என்னை பார்த்து என் ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இரவின் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் அவர் நடந்து வந்தார். ராத்திரியில் பவுலின் இடத்துல வந்தார், சீசர்கள் இடத்துல இரவின் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் அவர் நடந்து வந்தார். அவர் ராக்காலங்களில் உங்களிடத்துக்கு வருவார். உங்களுடைய துன்பமான நேரத்தில், உங்களுடைய துயரமான நேரத்தில், உங்களுடைய பிரச்சனையான நேரத்தில், உங்களுடைய பயமான நேரத்தில், கலக்கமான நேரத்தில் உங்கள் தேவன் உங்கள் அண்டையில் வந்து நிற்பார். உங்கள் முழு இருதயத்தோடும் அவரை நீங்கள் தேடினீர்களானால், ஆதியில் கொண்டிருந்த அன்பை ஒவ்வொரு நாளும், அப்போ நீ கொண்டிருந்த அன்பை விட இப்போ நீ என் மேலே வச்சிருக்கிற அன்பு பெருசுப்பா அப்படின்னு தேவன் பார்த்து சொல்லுகிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அவரை நேசிக்கிற நேசத்தில் நீங்கள் வளருவீர்கள் என்று சொன்னால், திரும்ப சொல்லுகிறேன், தேவனுடைய ஸ்கேல் நம்முடைய வாழ்க்கையில் எதை மெஷர் பண்ணுகிறது தெரியுமா? உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குங்கிறது இல்லை, நீங்கள் எவ்வளோ கர்த்தருக்காக கொடுப்பீங்கன்றது இல்லை, நீங்கள் எப்படி கர்த்தருக்காக வேலை செய்வீங்கன்றது இல்லை, உங்கள் படிப்பு என்ன, உங்கள் தகுதி என்ன, உங்கள் ஜாதி என்ன, உங்கள் பெருமை என்ன, உங்களுடைய பலம் என்ன, இதையெல்லாம் அவர் அளந்து பார்க்கிறவரே இல்லை. அவர் மீது நீங்கள் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர்கள், அந்த அன்பில் நீங்கள் எப்படி பெருகி கொண்டு இருக்கிறீர்கள், அந்த அன்பு எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் அந்த அன்பு பெருகி கொண்டு இருக்கிறது, இதை பார்க்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 35, 36, 38, 39 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கவனிங்க. உமது நிமித்தம் எந்த நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினது. எவ்வளவு காரியம்! இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியம்தான். எந்த சூழ்நிலைமை வந்தாலும் கிறிஸ்து இயேசுவின் மேலே இருக்கிற அன்பை விட்டு யாரா என்ன பிரிக்க முடியும்? அந்த அன்பிலிருந்து யார் என்னை பிரித்தெடுக்க முடியும்? அப்படிப்பட்ட ஒரு அன்பை கிறிஸ்துவின் மேலே வெளிப்படுத்த வேண்டும், நம்முடைய நேசரின் மேலே வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய முழு இருதயத்தோடும் அவரை தேடினால் அவரை கண்டுபிடிப்போம். ராக்காலங்கிறது உண்மைதான், கஷ்டமான காலம் உண்மைதான், மரண படுக்க உண்மைதான், வியாதியின் கொடூரம் உண்மைதான், சூழ்நிலைமை உண்மைதான், தேவை உண்மைதான், கடன் உண்மைதான், எல்லாம் உண்மைதான். ஆனால் அதில் சொல்ல வேண்டிய அறிக்கை, என் நேசரை தேடினேன், தேடியும் நான் காணவில்லை என்று சொல்லக்கூடாது. ஏன்னா அது பின்மாறி போகிறவனுடைய வார்த்தை. பேக்ஸ்லைடன் பீப்புள்ஸ், அவங்களுடைய வார்த்தை அது. அதை நம்ம சொல்லக்கூடாது. நம்முடைய அறிக்கை எப்படி இருக்கணும்? எந்த சூழ்நிலைமை வந்தாலும், எப்படிப்பட்ட காரியம் வந்தாலும், என் கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்?
என் முழு இருதயத்தோடும் நான் என் நேசரை தேடினால், நான் தேடுகையில் அவர் எனக்கு காணப்படுவார். அந்த ராத்திரியில் அவர் என் சமூகத்தில் வந்து நிற்பார், என் பக்கத்தில் வந்து நிற்பார். என் பெயரை சொல்லி பயப்படாதே, திடன் கொள் என்று சொல்லுவார். நான் உனக்கு இருக்கிறேன் என்று சொல்லி என் கண்ணீரை துடைப்பார், எனக்கு ஆறுதல் அளிப்பார். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. என்னுடைய சூழ்நிலைமை பெரிதாக இருக்கலாம், என்னுடைய பிரச்சனைகள் பெரிதாக இருக்கலாம், என்னுடைய வேதனைகள் பெரிதாக இருக்கலாம், என்னுடைய தேவைகள் பெரிதாக இருக்கலாம், எனக்கு உதவியற்ற நிலைமையில் நான் இருக்கலாம், மரணத்தில் இருக்கலாம், நிர்விசாரத்தில் இருக்கலாம், எல்லா பொல்லாங்கான காரியத்திலும் நான் சிக்கிக்கொண்டு இருக்கலாம். ஆனாலும் என் முழு இருதயத்தோடு என் தேவனை நான் தேடும்போது, என் கிறிஸ்துவின் மேலே இருக்கிற அன்பை நான் விட்டுவிடாமல் அந்த அன்பில் இன்னும் பூரணமாய் நான் பெருகும்போது, என் இயேசு என் அருகில் வந்து நிற்பார். என் இயேசு என் அருகில் வந்து நிற்பார். அது வர முடியாத சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் தண்ணீர் மேலே நடந்து வந்ததை நான் அறிக்கையிடுகிறேன். இரவின் 4ஆம் ஜாமத்தில் அவர் தண்ணீர் மேலே நடந்து வந்ததை நான் அறிக்கையிடுகிறேன். அவர் வந்து அந்த புயலை ஓய பண்ணி என்னையும் தண்ணீரின் மேலே நடக்க வைத்து என்னை படகில் ஏற்றி என்னை அக்கறைப்படுத்துவார். என்னுடைய சூழ்நிலைமையை அவர் மாற்றுவார். நான் தேடியும் காணவில்லை என்கிறதில்லை என்னுடைய அறிக்கை. நான் தேடினேன். நான் தேடின பொழுது அவர் எனக்கு காணப்பட்டார். அவர் என் பக்கத்தில் வந்து நின்றார், என் அருகாமையில் வந்து நின்றார். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நீங்கள் அவருடைய அருகாமையில் இருக்கிறீர்கள். அவர் உங்கள் அருகாமையில் இருக்கிறார். அவருடைய தழும்புள்ள கரத்தின் தொடுதல் உங்களோடு கூட இருக்கிறது. உங்கள் அன்பை நீங்கள் திரும்பி பாருங்கள். உங்கள் அன்பை நீங்கள் கிறிஸ்துவின் மேலே உங்களுக்கு இருந்த அந்த அன்பை, அந்த வாஞ்சையை நீங்கள் திரும்பி பாருங்கள். அந்த புதிய ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் திரும்ப கொண்டு வாங்க. அவர் உங்களை கரம் பிடித்த நாளில் நீங்கள் ஓடின ஓட்டம் என்ன, நீங்கள் அவருக்காக பிரயாசப்பட்ட காரியம் என்ன, அந்த எரிந்து பிரகாசித்த காரியம் என்ன, அதை நினைத்து பாருங்கள். ஒரு நாள் அப்படி இருந்தன்றது இல்லை, ஒவ்வொரு நாளும் அந்த அன்பில் நீங்கள் பெருகணும். நைட் ஆஃப்டர் நைட், ஒவ்வொரு இரவிலும் நான் அவரை தேடினேன். ஒவ்வொரு இரவிலும் நான் அவரை தேடினேன். ஏன்? ஒவ்வொரு நாள் இரவிலும் அந்த நேசருடைய அந்த அரவணைப்பு, அந்த ஆறுதல், அந்த அன்பு, அந்த இன்பம் எனக்கு தேவையாக இருக்கிறது. என் ராக்காலங்களில் அவர் என் பக்கத்தில் இருக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப தேவையாக இருக்கிறது. அதனால் அதை நான் விட்டுவிடக்கூடாது. அவரை நான் விட்டுவிடக்கூடாது, இழந்து விடக்கூடாது. அந்த நேரத்தில் ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது, உன் பலன் குன்றி போகும், நீ பலனற்றவனாவாய். நீ சோர்ந்து போகாத. கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்து. கர்த்தரை நோக்கி பார். இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய அன்பில் பெருகு. இயேசு உன் பக்கத்தில் வந்து நிற்பார். அடுத்த காரியம், உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுங்க. அதை தியானித்து விட்டு நாம் ஜெபம் பண்ணி முடிக்கலாம். நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. திரும்ப பாருங்க, பின்மாறி போனவனுடைய காரியம்தான் இந்த காரியம் என்று சொல்லி வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். எங்கே தேடுறாங்களாம்? நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து நான் என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்று சொல்லுகிறாள். அங்கே நான் தேடியும் என் ஆத்தும நேசரை நான் பார்க்கவில்லை. கர்த்தரை தவறான இடத்துல தேடுகிறாள். நகரத்தின் வீதிகளிலும் நகரத்தின் தெருக்களிலும் அவரை தேடுகிறார். பாருங்க, இந்த வீதி, தெரு, ஸ்ட்ரீட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேத அறிஞர்கள் இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பிளேஸ் டு விச் கேட்டில் வேர் டிரைவன் ஃபார் சேல் என்று சொல்லுகிறார்கள். எருசலேமின் வீதிகளில் பலி கொடுக்கப்படுகிற மிருகங்களை விற்பதற்காக, அந்த வியாபாரத்திற்காக மிருகங்களை அதிகமாக கொண்டு வந்து அந்த தெருக்களில் கட்டி வைத்திருப்பார்கள். அதை விற்கிறவர்கள் இருப்பார்கள், அதை வாங்குகிறவர்கள் இருப்பார்கள். அது எங்கே வரைக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, தேவாலயத்துக்குள்ள வரைக்கும் அந்த வியாபாரம் நடந்துகிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும், இயேசு கிறிஸ்து ஒரு சவுக்கை உண்டு பண்ணி எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணார். அந்த தெருக்கள் ஆடு மாடுகள் நிறைந்த தெருக்களாக இருந்தது. அதை விற்கிறவர்கள், அதை வாங்குகிறவர்கள் நிறைந்த தெருக்களாக இருந்தது. ராத்திரியில் அதையெல்லாம் பகலில் விற்பதற்காக ராத்திரியில் கொண்டு வந்து அதையெல்லாம் கட்டி வைத்திருப்பார்கள். அதை காவல் காக்கிற காவல்காரர்கள் அங்கே இருப்பாங்க. இப்போது இவை எங்கே தேடுறா? அப்படிப்பட்ட சந்தடி நிறைந்த தெருக்கள்லையும் வீதிகள்லையும் போய் கர்த்தரை அவள் தேடுகிறாள். அப்படிப்பட்ட
ஒரு ஒரு சத்தம் நிறைந்த இடத்துல கர்த்தரை போய் தேடுகிறார். கவனிங்க, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்படிப்பட்ட காரியத்தில் அவள் கர்த்தரை தேடுகிறாள். வெரி நாய்ஸி பிளேஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்துல கர்த்தரை தேடுகிறாள். சூலமித்தி மட்டும் அந்த காரியத்தை செய்யலை. நீங்கள் லூக்கா புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 43, 44, 45 எடுத்து வாசித்து பாருங்களேன். பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. பாருங்க, அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்தில் இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையார் இடத்திலும் அறிமுக மாணவர்களிடத்திலும் தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவே உட்கார்ந்திருந்தார். பாருங்க, அவர் தேவாலயத்தில் உட்கார்ந்திருந்தார். அவரை எங்கே தேடினாங்க? உறவின் முறையார் இடத்துல தேடுறாங்க, அறிமுகமானவர்கள் இடத்துல தேடுறாங்க, ஜன கூட்டத்துக்குள்ள அவரை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இயேசுவுக்கு 12 வயசு. ஜன கூட்டத்துக்குள்ள அவரை தேடுகிறார்கள். தப்பான இடத்துல அவங்கள தேடுறாங்க. இயேசுவை தப்பான இடத்துல தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஜன கூட்டத்துக்குள்ள அவரை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். சந்தடி இடத்துல சூலமித்தி தேடுகிறாள், தெருக்களில் தேடுகிறாள், வீதிகளில் தேடுகிறாள். அவர் எங்கே இருந்தார் தெரியுமா? அவர் தேவாலயத்தில் இருந்தார். அவர் தேவாலயத்தில் இருந்தார். அவர் தேவாலயத்தில் இருந்தார். அவர் தேவாலயத்தில் இருந்தார். அவரை தேவாலயத்தில் இருக்கிறவரை, அவருடைய சரீரமாகிய ஆலயத்தில் இருக்கிறவரை தெருக்களிலும் வீதிகளிலும் தேடுகிறது. தேடினால் அங்கே கண்டுபிடிக்க முடியாது சொல்கிறாரு. அங்கே தெளிவாக சொல்கிறாரு, அவள் தேடினாள், அவள் தேடுகையில் கண்டுபிடிக்க முடியவில்லை. மரியாளும் யோசேப்பும் தேடினார்கள், தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. தேவாலயத்துக்கு வந்தாங்க. தேவாலயத்தில் அவர் அமர்ந்திருந்தார். அவர்கிட்ட கேட்டாங்க, என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? பிதாவுக்கு அடுத்தது தமிழில் தான் இருக்கு, ஆனால் அதுக்கு நமக்கு அர்த்தம் புரியாது. என் பிதாவினுடைய வேலைகளில் நான் ஈடுபடுவது அவசியம் என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? என் பிதாவின் அலுவல்களில் நான் இருக்க வேண்டியது அவசியம் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? என் பிதாவுக்கு அலுவல் இருக்கிறது, அது தேவாலயத்தில் இருக்கிறது. என்னுடைய சரீரமாகிய சபையில் என் பிதாவினுடைய வேலை இருக்கிறது. அந்த வேலையில் நான் இருப்பேன் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? என்னை ஏன் வீதியில் போய் தேடுறீங்க? என்னை ஏன் தெருக்கல்ல போய் தேடுறீங்க? ஆடு மாடுகள் விற்கக்கூடிய இடத்துல என்னை ஏன் போய் தேடுறீங்க? வியாபாரம் நடக்கிற இடத்துல என்னை ஏன் போய் தேடுறீங்க? என்னை தேடுகிறதற்கு ஒரு இடம் உண்டு என்று சொன்னால் அது என் சரீரமாகிய சபை. என் சபைக்கு வாங்க, நான் இருப்பேன் அங்கே. ஏன் வாரம் வாரம் உங்களை சபைக்கு வாங்க சபைக்கு வாங்கன்னு கூப்பிடுறோம்? ஏன் வாரம் வாரம் நீங்கள் சர்ச்சுக்கு வரணும்? ஏன் சபை உங்களுக்கு முக்கியம்? நீங்கள் சபைக்கு வராமல் வேற எங்கேயும் ஆண்டவரை தேட முடியாது. நீங்கள் சபைக்கு வராமல் எங்கேயும் நீங்கள் ஆண்டவரை தேட முடியாது. அங்கே அற்புதம் நடக்குது, அங்கே சுகம் நடக்குது, அங்கே அப்படி நடக்குது, இங்கே இப்படி நடக்குது, அங்கே அந்த மாதிரி இருக்குது, இங்கே இந்த மாதிரி இருக்குது. தேவன் அங்கே இருக்க மாட்டார், கடவுள் அங்கே இருக்க மாட்டார். நீங்கள் கடவுளை கண்டடையணுமா, கடவுளை பெற்றுக்கொள்ளணுமா, இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்ளணுமா, இயேசுவோடு நீங்கள் உறவாடணுமா, ரைட் பிளேஸ் அண்ட் ரைட் டைம், சரியான நேரம் சரியான இடம். சபைக்கு சரியான நேரத்தில் வாங்க, சபைக்கு வாங்க, கர்த்தருடைய சரீரமாகிய சபைக்கு வாங்க. இங்கே பிதாவினுடைய அலுவல்கள் இருக்கிறது. பிதா இங்கே அவருடைய அலுவல்களை வைத்திருக்கிறார். அவர் இங்கே மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறார். ஒவ்வொருத்தரையும் அவர் பார்க்கிறார், உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். உங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் இங்கே பதில் இருக்கிறது. இங்கே எல்லா வார்த்தைகளுக்கும் உங்களுடைய வாயிலிருந்து பிறக்கிற உங்கள் எண்ணங்களில் இருந்து வருகிற காரியங்கள், உங்கள் சிந்தையிலிருந்து வருகிற காரியங்களுக்கு இங்கே பதில் இருக்கிறது. அது கர்சனையோடு பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு காரியமாக ஒரு தேவ தூதனை வைத்து நோட்ஸ் எடுக்கிறார். ஒவ்வொரு காரியமாக பார்க்கிறார். நீங்கள் அந்த அக்கறையோடு நீங்கள் இங்கே வரணும் சபைக்கு. சபையில் வந்திருக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற அனுபவத்தோடு நீங்கள் இங்கிருந்து கடந்து போக வேண்டும். சபை அப்படிப்பட்ட காரியமாக தான் இருக்கிறது. நீங்கள் சபைக்குள்ளே வந்து நீங்கள் பிதாவினுடைய அலுவல்களில் உட்காடுறீங்க, அவருக்கு முன்னாடி உட்காடுறீங்க. அவர் பார்க்கிறார், உங்களுடைய காரியங்களை எல்லாம் பார்க்கிறார், உங்களை சீர்படுத்துகிறார், உங்களை நிலைநிறுத்துகிறார், உங்களை ஆதரிக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை சுகப்படுத்துகிறார். நீங்கள் கேட்கிற காரியத்தை எல்லாம் கொடுக்கிறார், ஜெபிக்கிற காரியத்தை எல்லாம் கொடுக்கிறார். இயேசு
சொல்கிறார். அந்த அலுவல்களில் நான் இருக்கணும். என் நாமத்தினால் என் பிள்ளைகள் வேண்டிக் கொள்ளப் போகிறார்கள், என் பிதாவினுடைய நாமத்தினால் அவர்கள் ஜெபிக்க போகிறார்கள், என் பிதாவினுடைய நாமத்தினால் என்னுடைய நாமத்தினால் என் பிள்ளைகள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவர்களுக்கு செய்யப்படும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன், அந்த வாக்கை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சரீரமாகிய சபையில் வந்து நிற்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, உலகத்தில், வெளியில், வீதியில், உங்கள் உறவின் முறையில், உங்கள் சொந்தக்காரங்கள் மத்தியில், உங்கள் ஜனக்கூட்டத்தின் மத்தியில், உங்கள் ஜாதி ஜனத்தின் மத்தியில் நீங்கள் கர்த்தரை தேடியும் காண மாட்டீர்கள். தேடியும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு இன்னும் தெளிவாக ஒரு வசனத்தை நான் காண்பித்து கொடுக்குறேன் பாருங்கள். லூக்கா 21ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை எடுங்களேன். அவர் பகற்காலங்களில் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். ராக்காலங்களில் வெளியே போய், அம்மா எங்கே இருந்தாரா? ஒலிவமலை எனப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். ஒலிவமலையில் தான் கெத்செமனே தோட்டம் இருக்கிறது. அவர் ராக்காலங்களில் தெருவில் தெரியவர் இல்லை, அவர் ராக்காலங்களில் வீதிகளில் அலைவர்கள் இல்லை. அவர் பாருங்க, அவருடைய பகல் எப்படி இருந்துச்சு, இரவு எப்படி இருந்துச்சுன்னு வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பிடிக்க வரும்போது சொன்னார், யோ பகல்லெல்லாம் நான் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தேன், உங்கள் ஜெப வீட்டில் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தேன், அப்போ ஒருவனும் என்னை வந்து பிடிக்கல, இந்த ராத்திரி இந்த கெத்செமனே தோட்டத்தில் வந்து என்ன பிடிக்கிறீங்களே அப்படின்னு சொன்னார். அவருடைய பகல் எப்படி இருந்தது, அவருடைய இரவு எப்படி இருந்தது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அமைதியாய் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருப்பார். ஒவ்வொரு இரவு நேரத்திலும் அவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருப்பார். அவருடைய வாழ்க்கையில் ராக்காலம் என்கிற ஒரு பெரிய ராக்காலம் நமக்காக அவருக்கு உண்டானது. அந்த ராக்காலம் தொடங்கும் போது கூட அவர் அந்த கெத்செமனே தோட்டத்தில் இருந்தார். தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருந்தார், ஜெபித்து கொண்டு இருந்தார். அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். அவரை தேடுகிற இடத்துல தேடணும், தேட வேண்டிய நேரத்தில் தேடணும். கர்த்தருடைய சமூகத்தில், அவருடைய சரீரமாகிய சபையில் அவரை நீங்கள் தேட வேண்டும். அவர் உங்களிடத்தில் வருவார், அவர் உங்களிடத்தில் வந்து உங்களை நோக்கி பார்ப்பார். கர்த்தரை தேவாலயத்தில் கண்டுபிடித்தார்கள். சபை என்கிறது வெறுமன நம்ம ஆராதிக்கிற இடம் மட்டும் இல்லை. இங்கு பிதாவினுடைய அலுவல்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இடத்துல உலாவிக் கொண்டு இருக்கிறார். இங்கு கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையையும் நீங்கள் கேட்கிறீர்கள். நீங்கள் கர்த்தரை அறிய வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரை தேட வேண்டும் என்று சொன்னால், அருமையான தேவனுடைய ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தவர் சொல்லுகிறார், நான் என் ஆடுகளை தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாம் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பெரிய மேய்ப்பன், ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பன், அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். அவர் நம்மிடத்தில் வந்திருக்கிறார். ஆடுகள் மேய்ப்பனை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. அவர் ஆடுகளை தேடி வந்திருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், 99 ஆடு அவர்கிட்ட இருக்குது, நான் ஒரு ஆடு தானே காணா போயிட்டேன், நான் ஒரு ஆடு தானே இல்லை, 99 அவர்கிட்ட தானே இருக்குது, அதனால் சரி ஒன்று போனால் போயிட்டு போகுதுன்னு அவர் ஹாப்பியாக இருந்துருவாருன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவர் அப்படி சொல்லலை. அந்த ஒரு ஆட்டை தேடி அவர் வந்தார். அந்த ஆட்டை தேடி வந்து அந்த ஆட்டை கண்டுபிடித்தார். அந்த ஆட்டை கண்டுபிடித்து தன்னுடைய தோளின் மேலே போட்டு மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, ஆனந்தமாய் அந்த ஆடை அவர் கொண்டு போனார். இப்பொழுதும் காணாமல் போயிருக்கிற ஆட்டுக்காக அவர் வாஞ்சையாக இருக்கிறார். திரும்ப நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிறதில்ல, அவர் உங்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவரிடத்தில் நீங்கள் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய சமூகத்திற்குள்ளே நீங்கள் வரும்போது உங்களை அவர் தோளின் மேலே சுமந்து அவர் உங்களை கொண்டு போகிறதற்கு அவர் விருப்பமுடையவராக இருக்கிறார். உங்களை தாங்கி ஏந்தி சுமந்து, அவர் தோளின் மேலே சுமந்து உங்களை தப்புவிப்பதற்கு, அந்த ராக்காலத்தை கடந்து போவதற்கு, அந்த ராக்காலத்தை கடந்து ஒரு வெளிச்சத்திற்குள்ளே கொண்டு போவதற்கு, அந்த புயலில், அந்த அலையில், அந்த பெரிய ஒரு கொந்தளிப்பிலிருந்து உங்களை வெளியில் கொண்டு போய் அக்கறைப்படுத்துவதற்கு, அவர் உங்களை தோளின் மேலே சுமந்து கொண்டு போவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதற்காக அவர் உங்களை தேடி கண்டுபிடிக்கிறார். நீங்கள் தேடி இல்லை, அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். அவர் உங்களை தேடி கண்டுபிடிக்கிறார். உங்களை தூக்கி எடுத்து உங்களை தோளின் மேலே வைத்து இந்த பிரச்சனைகளெல்லாம் தீரும் மட்டும், இந்த சூழ்நிலைமைகளெல்லாம் மாறும் மட்டும், ஒரு விடியலை நீங்கள் காணும் மட்டும் உங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து உங்களை அக்கறைப்படுத்துகிறதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார்.
அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையில் இந்த 2 வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் திரும்ப வாசித்து பாருங்கள். நான் சொன்ன இந்த காரியங்களை எல்லாம் அப்படியே மனதில் வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தரை தேட வேண்டிய இடத்துல கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேட வேண்டிய நேரத்தில் கர்த்தரை தேடணும். கர்த்தர் மீது நீங்கள் அன்புள்ளவர்களாக இருக்கணும். அன்பு குறையவே கூடாது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அளந்து பார்க்கிற காரியம் அவர் மீது நீங்கள் வைத்திருக்கிற அன்பு மட்டும்தான். அதுதான் பவுன்ஸ் பேக். என்னை நேசிக்கிறாயா என்று தான் கேட்டார் மறுதலித்து போன பேதுருவை பார்த்து. வேறு எதுவுமே அவர் கேட்கல. அன்பு தான்ப்பா எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குற ஒரு ஆண்டவர்கிட்ட ஏதோ நான் வரேன் போகிறேன் கொடுக்குறேன் செய்கிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அது இல்லைங்க. அது இல்லை. நீங்கள் கர்த்தருடைய அன்புக்காக எழுந்து நில்லுங்கள். கர்த்தருடைய அன்புக்காக நீங்கள் முதல்ல ஆண்டவரை தெரிந்து கொண்ட அந்த நாளில் பாருங்கள், நம்முடைய ஆண்டவருக்கு மறதியே கிடையாது. நம்ம உற்சாகத்தில் பண்ணின விசுவாச அறிக்கையெல்லாம் அவர் இன்னும் மனசில் வச்சுக்கிட்டே இருப்பார். இவன் அன்னைக்கு அப்படி சொன்னானே, இன்றைக்கி இவன் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறானே. அவனுடைய ஆரம்ப நாட்கள் எப்படி, அவனை தெரிந்து கொண்ட நாட்கள் அவன் எப்படி இருந்தால், அவள் எப்படி இருந்தால், அந்த அன்பு பூரணப்படணுமே தவிர குறைந்து போகக்கூடாது. அதனால் சபைக்கு வர்றது, சரீரமாகிய சபைக்கு வர்றது வேற, அதற்கு ஒப்பான ஒரு காரியம் வேற இல்லைங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யணும், சரியான நேரத்துக்கு சரியான சமயத்தில் சபையில் வந்து, அவருடைய சரீரமாகிய சபையில் வந்து நீங்கள் உட்காரணும். கர்த்தரை நோக்கி பார்க்கணும். பிதாவினுடைய அலுவல்கள் இங்கே இருக்குது. இது ஒரு ஆஃபீஸ், பரலோகத்தினுடைய ஆஃபீஸ். இது எப்படி உங்களுடைய ஒரு தேவைக்காக நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு ஓடுறீங்க. ஒரு ஆதார் கார்டில் பிரச்சனை, ரேஷன் கார்டில் பிரச்சனைனா எப்படி ஓடுறீங்க. ஐயோ அங்கே போனால் அந்த விவோ இப்போ இந்த டைமில் தான் இருப்பான், அந்த ஆள் இப்போ தான் இருப்பான், இப்போ போனால் தான் நடக்கும், இப்போ தான் அது சரியாகும், இப்போ தான் அது முடியும் அப்படின்னு சொல்லி ஓடுறீங்க, ஒடியாடுறீங்க. அந்த மாதிரி பிதாவினுடைய அலுவல்கள் இங்கே இருக்குங்க. ஆண்டவர் சொல்கிறார், தேவாலயத்தில் உட்காந்து சொல்கிறார், என் பிதாவுக்கு அடுத்த காரியத்தில் நான் இருப்பேங்கிறது உனக்கு தெரியாதா? என் பிதாவினுடைய அலுவல்களை நான் பார்ப்பேன் என்பது உனக்கு தெரியாதா? அவருடைய சரீரமாகிய சபையில் நம்மளை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு அதுக்கு தான் காரணம். பிதாவினுடைய அலுவல்கள் இருக்குது. ஒரு ஆஃபீஸ், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பரலோகத்திலேருந்து சபையில் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த இடத்த நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. இந்த நேரத்தில் உங்களுடைய குறைவுகளை எல்லாம் சொல்லணும். அதெல்லாம் கணக்கெடுக்கப்படுகிறது. நீங்கள் பேசுகிற காரியம், நீங்கள் ஜெபிக்கிற காரியம், இங்கு உங்களுக்கு சொல்லப்படுகிற வாக்குத்தத்தம், இங்கு உங்களுக்கு சொல்லப்படுகிற ஆசீர்வாதம், இங்கு உங்களுடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கணக்கெடுக்கப்படுகிறது. அதெல்லாம் எழுதப்படுகிறது. அந்த எல்லாம் எழுதி ஆண்டவர் அந்த வாரத்தில் உங்களுக்கு எல்லாத்தையும் அவர் செட்டில் பண்ணுவார். எல்லாத்தையும் அவர் செட்டில் பண்ணுவார். எல்லா ஜெபத்தினுடைய வேண்டுதலுடைய பதில்களையும் அவர் தருவார். விசுவாசத்தோடு நீங்கள் அப்படி வரணும். கர்த்தரோடு ஒரு ஐக்கியம், என் பிதாவோடு ஒரு ஐக்கியம், பரலோகத்தோடு ஒரு ஐக்கியம், இயேசு கிறிஸ்து என்கிற என் இரட்சகரோடு ஒரு ஐக்கியம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், அதற்குள்ள நான் வந்திருக்கிறேன். அவர் என்னை தேடி இந்த இடத்துல வரார். பரலோகத்திலிருந்து அவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. பிதாவினுடைய அலுவல்களை அவர்களுடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுகிறார். அற்புதம் நடக்கிறது, அதிசயம் நடக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காரியத்தை நீங்கள் மறந்து போகக்கூடாது. இந்த 1-2 வசனங்கள் நமக்கு போதித்திருக்கிற காரியங்கள் பெரிது. நம்மை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். திரும்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ராக்காலம் என்பது உண்மை. ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலமும் இருக்கிறதுன்னு கூட ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் இருக்கிறீங்களா? கதறிக்கொண்டு இருக்கிறீங்களா? நேசரை தேடி காணாமல் இருக்கிறீர்களா? கவலைப்படாதீங்க. ஆடுகளினுடைய பெரிய மேய்ப்பன், அந்த ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தவர், அந்த ஆட்டை தேடி அவர் வருகிறார். நாம் தேடுறதில்லை, அவர் நம்மை தேடி வருகிறார். நம்மை கண்டுபிடித்து நம்மை தோளின் மேலே சுமந்து நம்மை அந்த ராக்காலத்திற்கு தப்புவிக்க, அந்த காரியத்திலிருந்து நம்மை விட பலத்தவருடைய கையிலிருந்து நம்மை மீட்டு அக்கறைப்படுத்த அவர் வந்திருக்கிறார். உங்கள் அருகாமையில் நிற்கிறார். உங்கள் பெயரை சொல்லி சொல்கிறார், திடன்கொள், திடன்கொள், கவலைப்படாத, பயப்படாத, திடன்கொள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். அவருடைய ஆறுதல், அவருடைய அற்புதம், அவருடைய சுகம், அவருடைய பலன், அவருடைய மேன்மை உங்களோடு கூட இருக்கிறது. நீங்கள் யோபுவைப் போல, சூலமித்தியைப் போல புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய விடிவெள்ளி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். உங்கள் படுக்கையில், உங்கள் கண்ணீரில் அவர் உங்களை தூக்கி எடுப்பார், உங்களை சுமப்பார், தாங்குவார், ஏந்துவார், தப்புவிப்பார், உங்களை அக்கறைப்படுத்துவார், உங்களுக்கு வாழ்வு கொடுப்பார். நான் பிழைக்கிறபடினால் நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். அவருடைய வாக்கு நம்மை நோக்கி வருகிறது. நம்மை கைவிடவே மாட்டார். ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். உங்களை ஆதரிக்கிற உங்கள் இயேசு, உங்களை அரவணைக்கிற உங்கள் இயேசு,
உங்களுக்கு அற்புதங்களை செய்கிற உங்கள் இயேசு ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். அவருடைய தயவுள்ள கரம், தழும்புள்ள கரம் உங்களோடு கூட இருக்கும். உங்களை ஆதரிக்கும், உங்களை அரவணைக்கும், உங்களை அவர் ஆசீர்வாதமாக வைப்பார். அப்படி இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடுவோம், கண்களை மூடி. கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார், நம்மோடு கூட அவர் பேசி இருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, திரும்பவும் 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 நான் சொல்லுகிறேன், அதை எத்தனை முறை வேணாலும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கறதெல்லாம் ஒன்று தான். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்கள். நீ என்னை நேசிக்கிறாயா? உன் அன்பு என் மீது இருக்கிறதா? உன் அன்பு என் மீது இருக்கிறதா? ஏதோ கடமைக்கு நீ வரப்போகிற, அப்படி இல்லைம்மா, அப்படி இல்லையா. உங்கள் அன்பு என் மீது இருக்க வேண்டும். என்னை நேசிக்கிற நேசம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். உங்கள் உறவினர்கள் மத்தியில், உங்கள் ஜனத்தின் மத்தியில், உங்கள் இனத்தாரின் மத்தியில், உங்கள் குடும்பத்துக்குள்ளே அங்கே இங்கே என்ன எங்கே தேடினாலும் நீங்கள் பார்க்க முடியாது. நான் இருக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது, அங்கே நீங்கள் வாங்க. ஒவ்வொரு வீடும் தேவ ஆலயமாக மாறணும், ஒவ்வொரு மனுஷனும் தேவ ஆலயமாக மாறணும். கர்த்தர் அங்கே வந்து பிதாவினுடைய அலுவல்களை அவர் பார்ப்பார். தேவன் உங்களை முன்குறித்து தெரிந்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு, உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவதற்கு, உங்கள் சூழ்நிலைமைகளை மாற்றுவதற்கு, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கு, உங்கள் குடும்பத்தை உயர்த்துவதற்கு, மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக வைத்து உங்களை பிரகாசிக்க செய்வதற்கு அவர் விருப்பமுடையவராக இருக்கிறார். ஒரே ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் சொன்னான், இதோ நான் மரிக்கப் போகிறேன், பானபலியாக வார்க்கப்பட போகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து போகும் நாட்கள் வந்திருக்கிறது. நான் திரும்பி பார்க்கிறேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நான் இப்பொழுது பார்க்கிறேன், எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. மகிமையுள்ள நியாயாதிபதியாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை கையில் வைத்து கொண்டு எனக்காக காத்திருக்கிறார். அவருடைய அன்பில் நான் குறைவுபட்டு போகவே இல்லை. மரணம் வந்தது, ஜீவனை இழந்து போகிற காரியம் வந்தது, துன்பம் வந்தது, நெருக்கடி வந்தது, பசி வந்தது, வேதனை வந்தது, நிர்வாணம் வந்தது, நாசமோசம் வந்தது. அடிக்கப்பட்டேன், தேவனுக்காக கல்லெறியப்பட்டேன், குற்றுயிராக கிடந்தேன். ஆனாலும் இவைகளின் மத்தியிலும் கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள அன்பை விட்டு என்னை பிரித்தவன் யார்? எந்த காரியம் என்னை பிரித்தது? எதுவும் என்னை பிரிக்கலை. அவருடைய அன்பில் நான் வளர்ந்து 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 பூரணப்பட்டு இப்பொழுதும் அந்த அன்பின் காரியத்தில் நான் பரலோகத்தை நோக்கி பார்க்கிறேன். என் தேவன் எனக்காக நீதியின் கிரீடத்தை வைத்து கொண்டு காத்திருக்கிறார். அந்த நீதியின் கிரீடத்தை நான் பார்க்கிறேன். மரணம் எனக்கு ஆதாயம், சாவு எனக்கு ஆதாயம். இப்போ நான் செத்தனா, நான் கண் விழிக்கும்போது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தில் கண் விழிப்பேன். அவர் எனக்கு நீதியின் கிரீடத்தை வைப்பார். எவ்வளவு பெரிய சாட்சி! அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையில் தேவன் உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட சாட்சிக்காக தான் அழைத்திருக்கிறார். நீங்கள் சாட்சியுள்ள ஜீவியத்தை ஜீவிக்கிறதுக்காக அவர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை வெறுமையானதல்ல, உங்களுடைய வாழ்க்கை ஏனோதானா என்று முடிய போகிறது அல்ல. தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். தேவன் பெரிய காரியத்தை செய்வார். உங்களை விட்டுவிடவே மாட்டார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. தொடர்ந்து இந்த வார்த்தைகளில் நீங்கள் உறுதியாய் நிலைத்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நேற்றும் இன்றும் மீண்டும் மாறாதங்கள் நல்ல தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்த்து உம்மை துதித்து உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொண்டு உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். உம்முடைய பரிசுத்த வார்த்தைகள், உம்முடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் ஆண்டவரே, எங்கள் இருதயத்திற்கேற்ற வார்த்தைகள், எங்கள் வாழ்வை மாற்றுகிற வார்த்தைகள், எங்கள் மத்தியில் வந்த தயவுக்காக கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து நீர் பேசின இந்த காரியத்தில் உறுதியாய் நிலைத்திருக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவுவீராக. நீர் வாக்கு பண்ணினபடியே இந்த ராக்காலங்களில் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து இந்த ராக்காலம் கடந்து போக மட்டும் எங்களை உம்முடைய தோளின் மீது வைத்து எங்களை சுமந்து பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை அக்கறைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மீட்டு வெளியில் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த கொந்தளிப்பு, இந்த அலை அடங்கி போகட்டும். ஆண்டவரே, அந்த கொந்தளிப்பின் மேலே, அந்த அலைகளின் மேலே நடக்கிற அனுபவத்தை கர்த்தாவே எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மை போல ஆண்டவரே கர்த்தாவே, நாங்களும் ஆண்டவரே கடலின் மீது நடக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளட்டும். தகப்பனே, அசாதாரணமான சூழ்நிலைமைகளை மேற்கொள்ளுகிற அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுக்கு முன்பாக நீர் இருக்கிறீர், எங்களை சூழ்ந்து இருக்கிறீர், எங்களை தாங்கி இருக்கிறீர், ஏந்தி இருக்கிறீர், சுமந்து இருக்கிறீர், தப்புவித்து இருக்கிறீர்.
ஆண்டவரே, நாங்கள் உமது தோளின் மீது இருக்கிறோம் என்கிறதை அறிக்கையிடுகிறோம். நீர் ஒரு நாளும் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை என்று அறிக்கை இருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களை எப்பொழுதும் மூடி இருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி. தொடர்ந்து இந்த வார்த்தை கேட்டதான் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, இந்த வார்த்தையின்படியே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும். உம்முடைய சுகமாக்கும் கரம் உம்முடைய பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதிக்கட்டும். ஆண்டவரே, அவர்கள் இழந்த இழப்புகளுக்கு இரட்டத்தனையான பலன் வரட்டும். ஆண்டவரே, அவங்களுடைய ரட்சிப்பு அவங்க குடும்பத்திற்கு காணப்படட்டும், அவங்க ஜனத்திற்கு காணப்படட்டும். இந்த பிள்ளைகள் மூலமாக அநேகம் 1000 பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஓடி வரட்டும். இந்த பிள்ளைகள் உமக்காக ஊழியம் செய்யட்டும், எழும்பி பிரகாசிக்கட்டும். உம்முடைய அன்புல பூரணப்படட்டும். ஒவ்வொருவரையும் தகப்பனே நீர் தொட்டு ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் இன்ப ரட்சகருமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.